என்னோட வீடியோஸ் ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் தட் எனக்கு ஆல்ரெடி பிசிஓடி இருந்துச்சு. அதை நான் வந்து நேச்சுரல் வேல கியூர் பண்ணேன்னு. பிசிஓடி இருந்த டைம்ல எல்லாம் நான் யோசிச்சிருக்கேன், என்னால ஒரு மதர் ஆக முடியுமா, நான் பிரெக்னென்ட் ஆகலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். அந்த கேள்விக்கான பதில் எனக்கு இப்போ கிடைச்சிருக்கு. எஸ், ஐ எம் பிரெக்னென்ட். வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, நான் பூவி. எனக்கு ஒரே இடத்துல ஸ்டக் ஆகி என் வாழ்க்கையில அழகான விஷயங்களை பார்க்காம போக விருப்பம் இல்லை. நீங்களும் அப்படி இருக்கீங்களா? எதுக்கு வெயிட்டிங்? சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எப்போ நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பெல்லாம் பார்க்கலாம். இல்லையா வேலை செஞ்சுட்டு கேட்கலாம். என்னோட இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் என்னோட பிசிஓடி ஹிஸ்டரி என்ன அப்படின்னு சொல்லி. அண்ட் நான் அதை வந்து எப்படி நேச்சுரல் வேலை கியூர் பண்ணனா அப்படிங்கறதையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் அதை பத்தி ஷார்ட்டா சொல்லணும்னா, எனக்கு 12th டைம்ல இருந்து எனக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னு வந்து தெரிய வந்தது. காலேஜ் செகண்ட் இயர்க்கு அப்புறம் எனக்கு ரெகுலரான பீரியட்ஸ் வந்து திரும்பவும் பிஜி செகண்ட் இயர்ல எனக்கு இரெகுலர் ஆச்சு. அதுக்கப்புறம் லாக்டவுன் வந்துச்சு. அந்த டைம்ல நான் வந்து நேச்சுரல் வேலை கியூர் பண்ணணும்னு சொல்லி யோகா, மெடிடேஷன், டயட் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி டெய்லி வாக்கிங் போய் இப்படிலாம் வந்து நான் சரி பண்ணினேன். என்னென்ன மாதிரி டயட் எடுத்துக்கிட்டேன், என்ன மெடிடேஷன் பண்ணினேன், யோகா என்ன பண்ணேன், இது எல்லாமே வந்து அந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஷார்ட் ஃபார்மாக சொல்லணும்னா இவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னோட பிசிஓடியை வந்து நான் கியூர் பண்ணி என்னுடைய பீரியட்ஸ் வந்து நான் ரெகுலர் பண்ணணும்னு சொல்லி அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். 1.5 years வந்து நான் டைம் எடுத்துக்கிட்டேன். நான் நேச்சுரல் வேல ஃபர்ஸ்ட் நான் பீரியட்ஸ் ரெகுலர் பண்ணணும்னு சொல்லி. அண்ட் ஆஃப்டர் 2022 எனக்கு வந்து நான் ரெகுலராக எனக்கு பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இட்ஸ் நாட் ஈஸி ப்ராசஸ். ஏன்னா நான் நிறைய கோத்ரூ பண்ணியிருக்கேன். எமோஷனலி நான் வந்து ரொம்ப பிரேக் ஆகிருக்கிறேன். ஏன்னா நான் மற்றவங்க கூட நான் கம்பேர் பண்ணியிருக்கிறேன். எதுவுமே ஒழுங்காக சாப்பிடாம ஜங்க் சாப்பிட்றவங்களுக்கு கூட நல்லா ரெகுலராக பீரியட்ஸ் இருக்கா, அவங்க ஸ்லிம்மாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த விதமான விஷயமும் இல்லை. பட் நான் ப்ராப்பராக டயட் இருந்தும் எனக்கே இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நிறைய அதுக்காக ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான கம்பேரிசன், எமோஷனல் பிரேக் டவுன்ஸ் நிறைய நான் கோத்ரூ பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் நான் வந்து ஓவர் கம் பண்ணி வந்து தான் என்னுடைய பிசிஓடியை நான் கியூர் பண்ணுவேன். இந்த பாஸ்ட் வீடியோ சொன்னால அந்த வீடியோலையும் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்திருக்கு. பர்சனலாக இன்ஸ்டாகிராம்லேயும் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. எனக்கு இத்தனை வருஷம் குழந்தை இல்லை, நான் இவ்வளோ ட்ரை பண்ணுறேன் ஆனால் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய ஃபீல் பண்ணியிருக்காங்க. பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஈவன் என்கிட்ட அழுதுருக்காங்க. இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்குது. நான் அவங்க எல்லாத்துக்கும் என்ன சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட மைண்ட் செட்டை மாற்றணும். பிலீவ் பண்ணுங்க, என்னால் என்னுடைய பிசிஓடியை கியூர் பண்ண முடியும். அட்லீஸ்ட் என்னுடைய பீரியட் சைக்கிள் நான் ஃபர்ஸ்ட் ரெகுலர் பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரியாக நான் வந்து என்னோட ஃபுட்ஸாக இருக்கட்டும், என் பாடி மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், என் ஸ்ட்ரெஸ் லெவலை மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களோட மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் மாற்றணும். நான் அப்படி தான் மாற்றினேன். எனக்கு கண்டிப்பாக தெரியும் இது வந்து ஒரு மாசத்துல வந்து சரியாகிற விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி. எனக்கு வந்து இட் ஆல்மோஸ்ட் 2.5 years, 2.5 வருஷத்துக்கு அப்புறமா தான் எனக்கு என் பீரியட் சைக்கிள் வந்து ரெகுலராக ஆரம்பிச்சது. அதே தான் நான் உங்களுக்கும் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் உங்களோட மைண்ட் செட்டை பாசிட்டிவாக மாற்றுங்க. நான் வந்து என்னோட இந்த பிசிஓடியை சரி பண்ணுவேன், என்னால இதை சரி பண்ண முடியும், நான் வந்து இதை கியூர் பண்ணுவேன், நேச்சுரல் வேல நான் வந்து கியூர் பண்ணுவேன். ஐ நோ நிறைய பேர் பிசிஓடி ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்க அதை ட்ரை பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணியிருப்பீங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. ஈவன் நான் சொல்றதுமே எல்லாத்தையுமே நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. உங்களுக்கு எது செட் ஆகுது, எது வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்குதுன்னு தோணுதோ அதை மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களோட மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் மாத்துங்க. செகண்ட், உங்களுடைய லைஃப் ஸ்டைல், செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியம் நான் சொல்லுவேன். எல்லாருக்குமே அவங்கவுங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். நான் இதெல்லாம் ஃபாலோ பண்றேன், என்னுடைய ரொட்டீன் இது அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நீங்க கண்டிப்பா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னால சொல்ல முடியாது. நான் அதை சொல்லவும் கூடாது. அப்படி சொல்றது வந்து முட்டாள்தனம் தான் நான் சொல்வேன். உங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்ன, அதுல எப்படி ஹெல்த்தியா நம்ம மூவ் பண்ணலாம், எந்தெந்த விஷயத்த நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க தான் அனலைஸ் பண்ணி, ஓகே இதெல்லாம் நான் வந்து தப்பு பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த விஷயத்துல வந்து நான் கோவப்பட்டு இருக்கேன், சில்லி விஷயமா இருக்கும், அதுக்கெல்லாம் மேபி நீங்க கோவப்பட்டு இருக்கலாம். அந்த கோவம் ஸ்ட்ரெஸ் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ் உங்களுடைய ஹார்மோன்ஸ் அஃபெக்ட் பண்ணும். அந்த ஹார்மோன் அஃபெக்ட் பண்றது உங்க பிசிஓடியை அதிகப்படுத்தும், உங்களுடைய பீரியட் சைக்கிளை அஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஃபர்ஸ்ட் அதை ரெடியூஸ் பண்ண ஆரம்பிங்க. எனக்கு மெடிடேஷன், யோகா இதெல்லாம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. மேபி சில பேருக்கு வந்து மெடிடேஷன் ரொம்ப நேரம் உட்கார முடியாது, டைம் இருக்காது அப்படின்னு நீங்கள் இருக்கலாம். ஏன்னா மேரேஜ்க்கு அப்புறம் எனக்குமே அந்த மாதிரியான இஷ்யூ இருக்குது. மெடிடேஷன் வந்து என்னால் கண்டினியூஸ் எல்லாம் பண்ண முடியல. அதுமாதிரி யோகா இன்னொரு எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்டார்ட்டே பண்ணல, அந்த மாதிரி தான் நான் இருக்கிறேன். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும், உங்களால் எதெல்லாம் பண்ண முடியும், உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்றது உங்களுக்கு கரெக்டா இருக்குதுன்னு தோணுச்சுன்னா நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க. இல்ல எனக்கு டைம் இருக்குது, நான் வந்து யோகா பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க யோகா பண்ணுங்க. இல்லம்மா என்னால வந்து யோகாவும் பண்ண முடியாது, எக்ஸசைஸும் பண்ண முடியாது, எனக்கு அதெல்லாம் டைமே இல்லை நினைக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்க ஒரு 30 minutes வாக்கிங் போங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா தான் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு பாடி மூவ்மெண்ட் உங்களுக்கு நீங்க கொடுங்க. அதே மாதிரி உங்களால மெடிடேஷன் பண்ண முடியல, என்னால ஒரு 20 நிமிஷம்லாம் உட்கார முடியாது, நான் வந்து கைடட் மெடிடேஷன் தான் நான் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரிலாம் உட்காந்து 20 நிமிஷம் கால் ஹெட்செட்டை மாட்டிட்டு நான் உட்காந்துட்டு இருக்க முடியாது நீங்க சொல்றீங்கன்னா, ஒரு அமைதியான பிளேஸ்ல ஒரு 5 minutes உட்காருங்க. எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம நீங்க ஒரு 5 minutes உட்காருங்க. நீங்க புக் படிக்கணும் அவசியம் இல்லை, ஜேர்னல் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் 5 minutes நான் உட்காந்துருக்கேன், சும்மா உட்காந்துருக்கேன் அப்படின்னு கூட உட்காருங்க. அது கூட உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும். அந்த டைம்ல உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கான சொல்யூஷன் கூட கிடைக்கும். அந்த சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க உங்க ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க பாடியில இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்ன நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள்ல நீங்க ஃபோக்கஸ் பண்றதும், எதெல்லாம் நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ரெடியூஸ் பண்றதும், உங்களை நீங்க செல்ஃப் கேர் பண்ணிக்கிறதும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுதான் வந்து உங்க ஸ்ட்ரெஸ் லெவலை குறைச்சு உங்க பிசிஓடி வந்து ரிவர்ஸ் பண்றதுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதுவரை நான் பேசின விஷயத்திலேயே அடிக்கடி நான் சொன்னது என்னவா இருந்திருக்கு, ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து நான் நிறைய மென்ஷன் பண்ணியிருப்பேன்.
ஸோ யா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் தான் வந்து மெயின் ரீசன் உங்கள் ஹார்மோனை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு. இது எவ்வளோ பேர் இப்போ பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நான் என் பிசிஓடி கியூர் பண்ணணும்னு நினச்ச டைமில் ஸ்ட்ரெஸ் தான் ஒரு மெயின் ஃபேக்டர் ப்ளே பண்ணுதுன்னு நிறைய பேர் சொல்ல கிடையாது. இப்போ ஐ டோன்ட் நோ எவ்வளோ பேர் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரிய கிடையாது. ஈவன் அவங்க டாக்டராக இருப்பாங்க, நம்ம போய் பர்சனலாக நேருக்கு நேர் பார்த்து டாக்டர் கூட ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை குறைங்கன்னு சொல்ல மாட்டாங்க, சொன்னது கிடையாது என்கிட்டலாம். இப்போ அந்த மாதிரி டாக்டர்ஸ் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பட் நான் கியூர் பண்ண நினச்ச டைமில் வந்து அப்போ அப்படி யாருமே இல்லை. ஜஸ்ட் டேப்லெட் எழுதி கொடுப்பாங்க, போயிட்டு வா அடுத்த மாதம் வா அப்படின்னு சொன்னால் இந்த 21 சைக்கிள் டேப்லெட் அதை மட்டும் தான் கொடுப்பாங்க. சொல்லப்போனால் அந்த டேப்லெட்டை சாப்பிட்டு வர வைக்கிறதே பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். பட் டுடோ ஸோ நீங்கள் நேச்சுரலில் கியூர் பண்ணணும்னு நினைக்கிறப்போ கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி தான் ஆகணும். நான் என்ன பண்ணுறது, என்னை சுற்றி இருக்கிறவங்க நான் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ். நீங்கள் வந்து அதை எப்படி எடுத்துக்கிறீங்கிறதுல தான் இருக்குது. நான் எனக்குமே வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது, இப்பயுமே இருக்குது. நான் தனியாக தான் இருக்கிறேன், நானும் என் ஹஸ்பண்டும் தனியாக தான் இருக்கிறேன். இந்த ப்ரெக்னன்சி ஜேர்னியில் ஃபர்ஸ்ட் 3 months வந்து நான் நிறையா கோ த்ரூ பண்ணினேன். அப்போ தனியாக தான் ஸ்ட்ரகிள் பண்ணினேன். தேங்க் காட் என் ஹஸ்பண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய இடத்துல அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. வீட்டு வேலையிலேருந்து பசிக்கும், அவ்வளோ பசிக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயம் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் வந்து நான் நிறைய கோ த்ரூ பண்ணினேன். அதை பற்றின விஷயங்கள் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரோடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கண்டிப்பாக நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லாதப்ப ஆகிற ஸ்ட்ரெஸ்ஸை விட ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரெஸ் வரும் பாருங்க, அதுவும் தனியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் அன்எக்ஸ்பிளைனபிள். சே என்னடா இவ்வளோ பேர் வந்து நம்ம கூட யாருமே இல்லை அப்படிலாம் நிறையா வரும். அதுக்காக என்ன பண்ண முடியும், அவங்கவுங்க சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டாலும் நமக்குள்ள அந்த ஒரு வருத்தம் இருக்குல்ல, அது எனக்கு இருக்கு, இல்லைலாம் சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து இப்போ பிசிஓடி தான் பிரச்சனையா இருக்கு, நான் பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்றேன்னா அதெல்லாம் உங்களால மேனேஜ் பண்ணிட முடியும். ஏன்னா பிரெக்னன்சிக்கு முன்னாடி உங்களோட எமோஷன்ஸ் நீங்க எவ்வளோ மேனேஜ் பண்றீங்க, உங்களால் அது எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணி நீங்க உங்க பீரியட்ஸ் ரெகுலர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க பிரெக்னென்ட் ஆகுறப்போ உங்க எமோஷன்ஸ் வந்து ஹையா போகும், லோவா போகும், அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு நாள் நல்லா இருப்பீங்க, ஒரு நாள் டல்லா இருப்பீங்க, அன்எக்ஸ்பிளைனபிளா இருக்கும் அந்த விஷயம். தேவையில்லாம கோவப்படுவீங்க, இவ்வளோ நிறைய இருக்குது. ஸோ நீங்க பிரெக்னென்ட்க்கு முன்னாடியே நிறைய கோவப்பட்டு இருக்கீங்கன்னா பிரெக்னன்சி டைம்ல எப்படி உங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியும் சொல்லுங்க. அது உங்களை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, உங்க குழந்தைய சேர்த்து அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு நீங்க பிரெக்னெண்டா இல்ல, எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, நான் மேரேஜுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல இருக்கிறேன் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்க ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க கம்மி பண்ண ஆரம்பிங்க. நீங்க உங்க ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்றப்பதான் உங்க பாடி காம் ஆகும், உங்களுடைய உடம்பு ஹீல் ஆனாதான் நீங்க பிரெக்னென்ட் ஆகுறப்போ அந்த விஷயங்கள் உங்க குழந்தைய அஃபெக்ட் பண்ணாம இருக்கும். ஸோ உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய இந்த பிசிஓடி டு பிரெக்னன்சி ஜேர்னில எது ஸ்லோவா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது தெரியுமா? என் நம்பிக்கை என் மேல அதிகமாக ஆரம்பிச்சது. என் உடம்ப வந்து நான் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சேன். அது எவ்வளவு கோத்ரூ பண்ணிருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அலோவ் பண்ணாம மத்தவங்களால என்ன ஸ்ட்ரெஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எதை வந்து சீரியஸா எடுத்துக்கணும், எதை வந்து பர்சனலா எடுத்துக்கணும், இவங்க கேரக்டர் இவ்வளவுதான் தெரிஞ்சுட்டா அது எப்படி விடணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நான் கத்துக்கிட்டேன். அண்ட் எனக்கு நான் தான் ஃபர்ஸ்ட். நான் நல்லா இருந்தா மட்டுமே இன்னொரு உயிருக்கு நான் என்னுடைய பாசத்தை கொடுக்க முடியும். நானே நிறைய கோத்ரூ பண்ணிட்டு இருக்கேன், நான் நிறைய காயங்களோட இருக்கேன்னா அந்த காயத்தை தான் வந்து என்னால வெளியே வர அந்த உயிருக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பேன். ஒன்றும் பண்ணாத அந்த குழந்தைக்கு நாயா அப்படி ஒரு விஷயத்த கொடுக்கணும், அது என்னுடைய முட்டாள்தனம் தானே. ஸோ இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன நான் நிறைய ஹீல் பண்ண ஆரம்பிச்சேன். அதை தான் நான் உங்ககிட்டயும் சொல்றேன். அண்ட் எனக்கு நிறைய நம்பிக்கை தர விஷயங்கள்லாம் நிறைய சயின்ஸ்ல நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் திங் எனக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலர் ஆக ஆரம்பிச்சது. பீரியட்ஸ் எனக்கு ரெகுலர் ஆக ஆரம்பிச்சப்பே எனக்குள்ள ஒரு ஹோப் இருந்தது தட் ஐ வில் கெட் பிரெக்னென்ட். ஏன்னா நான் 12th டைம்ல நான் ஹாஸ்பிட்டல் போனப்ப அந்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நீ மேரேஜ் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னா. அது 12th யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் 10 வருஷம் ஆச்சு. இந்த ஏப்ரலோட எனக்கு வந்து 28 ஏஜ் ஆயிடுச்சு. பட் இப்போ நான் பிரெக்னென்ட் ஆகுறேன். ஆனா அப்போ அவங்க என்ன பயமுறுத்துனாங்க. அப்ப எனக்கு அந்த அவேர்னஸ் கிடையாது. இப்போ நம்ம கிட்ட மொபைல் இருக்குது, நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ரெஸ் எதனால வருது, நான் வந்து என்ன எப்படி ஹீல் பண்ணணும், என்ன எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யூடியூப்ல இருந்தாலும் சரி எதுலயா இருந்தாலும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்களை நீங்க எப்படி ஃபோக்கஸ் பண்றது அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, அப்ப அந்த டாக்டர் வந்து என்கிட்ட சொன்னது, நீ சீக்கிரம் மேரேஜ் பண்ணிட்டு வா பாத்துக்கலான்னு. எங்க வீட்டுல வந்து 21ல மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் அப்ப இருந்து அவங்க பேச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நான் 12th முடிச்ச டைம்ல முடிவு பண்ணிட்டேன், எனக்கு வந்து 27ல தான் நான் மேரேஜ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் மேரேஜ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மைண்ட் செட் எனக்கு அப்பயே இருந்தது. பட் அந்த டைம் யார்ட்டையும் சொல்லலை. ஆஃப்டர் 22 அதுக்கப்புறம் தான் வந்து நான் இப்பதான் கல்யாணம் பண்ண மாட்டேன், எனக்கு 27 தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி நான் 27ல தான் மேரேஜ் பண்ணேன். அண்ட் 28ல கண்டிப்பா நான் வந்து ஒரு அம்மாவாயிடணும் அப்படின்னு நான் யோசிச்சேன். அண்ட் காட்ஸ் கிரேஸ் நான் வந்து இப்போ பிரெக்னெண்டா இருக்கிறேன். ஹோப் என் குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு நம்புறேன். ஸோ நான் இதுதான் சொல்றேன், உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க, உங்களை நீங்க நம்புங்க, உங்களுக்கான நம்பிக்கையை ஊட்டுற மாதிரியான விஷயங்களை பாருங்க. அந்த மாதிரி நபர்கள் கிட்ட மட்டும் பேசுங்க. நெகட்டிவா இருக்கிற பீப்புள்ஸ்ட முடிஞ்ச அளவுக்கு டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வாழ்க்கையில உங்களுக்கு நீங்க தான் கடைசி வரையும் இருப்பீங்க. உங்களால ஒரு உயிர் வரலாம், உங்களுக்காக ஒரு உயிர் உங்களை கல்யாணம் பண்ணலாம். பட் இன் ரியாலிட்டி உங்களுக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட். ஸோ எப்போ நீங்க உங்களை நம்பி ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் உங்களுக்குள்ள கொண்டு வந்து, நான் வந்து இந்த பிசிஓடி கியூர் பண்ணிடுவேன், கியூர் பண்ணதுக்கு அப்புறமா நான் கண்டிப்பா பிரெக்னென்ட் ஹெல்தியான பேபியை வந்து நான் பெத்தெடுப்பேன், எப்போ நீங்க நினைக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கான மாற்றத்தை கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. அதுக்கு நீங்க தான் ஸ்டெப்ஸ் எடுக்கணும்.
அப்படிதான் நான் ஸ்டெப் எடுத்தேன். இப்போ நான் வந்து 5 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன். அதை உங்ககிட்ட ஹாப்பியாக ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்களும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. நானும் என் குழந்தைய நல்லா இருக்கணும், ஹெல்த்தியாக என் குழந்தைய நான் பெற்றெடுக்கணும்னு சொல்லி நீங்களும் கண்டிப்பாக எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் விஷயங்கள் ப்ரெக்னன்சி ரிலேட்டடாவோ இல்லை பிசிஓ ரிலேட்டடாவோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்கிட்ட நிறைய பேர் நான் ப்ரெக்னென்ட் ஆகலை, எனக்கு கல்யாணம் 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சுன்னு கூட ஒரு அக்கா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் மறக்கலை. நான் உங்களுக்காகவும் நான் இன்னமும் ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதுக்கான ஸ்டெப்ஸை நீங்கள் எடுக்கிறதுனால மட்டுமே உங்களால் சேஞ்சஸ் பார்க்க முடியும். 2022க்கு அப்புறம் நான் என் பீரியட்ஸை ரெகுலர் பண்ணி என் மேரேஜ்க்கு அப்புறம் இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன். ஸோ நீங்களும் உங்களுடைய பீரியட் சைக்கிளை ரெகுலர் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு எப்போ எந்த நேரத்தில் குழந்தை வரணும்னு இருக்குதோ கண்டிப்பாக அந்த நேரத்தில் குழந்தை வரும். அது யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது, நம்மளே நினைச்சாலும் தடுக்க முடியாது. கண்டிப்பாக குழந்தைக்காக நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் நல்லபடியாக குழந்தை பிறக்கும். எவ்வளோ வருஷம் நீங்கள் குழந்தை எல்லாமே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, பட் எவ்வளோ வருஷம் இருந்தாலும் உங்களுக்கும் சீக்கிரம் குழந்தை பிறக்கும். நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு, உங்களுக்கு நான் வேறு எதுவும் பேசணும்னு நினச்சிங்கன்னா அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிசிஓடியால் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க, இல்லை ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் உங்களை நான் மீட் பண்ணுறாரு. ஷைன் லைக் எ ஸ்டார். பாய்.